அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். ஆடி செவ்வாயில் ஏகாதசி 5/8/2025 ஆடி மாதத்தின் 20ஆம் நாள். உங்கள் தீராத கடனையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாள்ல இந்த இலை கிடைத்தால் விட்டுடாதீங்க. ஏகாதசி அப்படிங்கிறது பாவத்தை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். ஒரு மனிதன் வாழ்க்கையில தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவத்தை கூட இந்த ஏகாதசி நாள்ல விரதம் இருப்பதன் மூலம் கழிக்க முடியும் அப்படின்னு நம்ம புராணங்கள்ல சொல்லப்படுது. ஏகாதசி நாள்ல விரதம் இருந்தால் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், நமக்கு பிறகு வரக்கூடிய தலைமுறையினரோட வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த ஏகாதசி திதி ஆடி செவ்வாயில வந்திருப்பது கூடுதல் சிறப்பாக கருதப்படுது. இந்த நாளில் இந்த ஒரு இலை கிடைத்தால் விட்டுடாதீங்க. எத்தனையோ செடிகள், எத்தனையோ மரங்கள் இருக்கு. நிறைய கோயில்கள்ல இருக்கக்கூடிய விருட்சங்களுக்கு அதீத சக்தி இருக்கு. இது மாதிரி நம்ம நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இலைகள்லேயே மிகவும் புனிதமான இலையாகவும் சர்வ சக்தி வாய்ந்த இலையாகவும் கருதப்படக்கூடியதுதான் பாத்தீங்கன்னா துளசி இலைகள். இந்த துளசி இலை ஏகாதசி நாள்ல உங்களுக்கு கிடைத்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்க புண்ணியம் செஞ்சவங்க அப்படின்னு அர்த்தம். பெருமாள் கோயிலுக்கு போகும்போது துளசி இலை கையில கொடுப்பாங்க. அந்த துளசி இலையை நீங்க வாங்கிட்டு வந்து நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி அதை சாப்பிட்டு தண்ணீர் குடிச்சிங்கன்னா தீராத நோயும் கூட தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி பல விஷயங்கள் சொல்லலாம். துளசி இலைகளை பற்றி பல விஷயங்கள் சொல்லலாம். மகாலட்சுமி தாயார் குடியிருக்கக்கூடிய இடம், புனிதமான இலை, திருமாலுக்கு பிடிச்ச இலை, கெட்ட விஷயங்களை அகற்றக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த இலைன்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். இப்படி ஒரு சக்தி வாய்ந்த இந்த இலையை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்கி மாலையாக தொடுத்து அதை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய படத்துக்கு போட்டு கொஞ்சம் இலைகளை கையில் வச்சுக்கிட்டு பெருமாளின் திருநாமங்களை சொல்லி அதை அவருடைய பாதத்தில் சமர்ப்பித்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வறுமை கண்டிப்பாக நீங்கும். நான் சொன்ன இதே விஷயத்த நீங்கள் கோவில்லையும் நாளை தினத்தில் செய்யலாம். கோவிலுக்கு போய் நீங்கள் இலையை வாங்கி கொடுத்து பெருமாளுடைய பாதத்திலிருந்து இலையை வாங்கிட்டு வந்து அந்த இலையை நீங்கள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு தீராத நோயும் நிச்சயமாக தீரும். இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ₹30 மட்டும். ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர். மகாபெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.